மூங்கில் காடு மற்றும் 2 நண்பர்கள். ஒரு கிராமத்தில் 2 சிறிய நண்பர்கள், ரவி மற்றும் குமார், இருக்கிறார்கள். இருவரும் ஒன்றாகவே பள்ளிக்குச் சென்று விளையாடி மகிழ்வார்கள். ஒரு நாள் அவர்கள் இருவரும் அருகிலுள்ள மூங்கில் காடுக்குச் சென்றார்கள். காடு அழகாக இருந்தது, ஆனால் அதில் சில ஆபத்துகளும் இருந்தன. நடந்து கொண்டிருக்கும்போது காடின் நடுவில் ஒரு பெரிய கரடியைக் காண்டார்கள். ரவி உடனே அருகிலிருந்த ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டான், ஆனால் குமார் ஏற தெரியாது. குமாருக்கு பயமாயிற்று, ஆனால் அவன் திடீரென்று தன்னை பாதுகாக்க ஒரு யோசனை செய்தான். அவன் தரையில் படுத்து போல அமைதியாக கிடந்தான். கரடி அவனை நாசமாக ஒவ்வொரு இடத்திலும் முத்தமிட்டு பார்த்தது, ஆனால் குமார் தனது மூச்சையும் அடக்கிக் கொண்டிருந்தான். கரடி சாப்பிட முடியாதவனை நினைத்து விட்டு சென்றது. கரடி சென்றதும் ரவி மரத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தான். கரடி உன்னிடம் என்ன சொன்னது என்று ரவி கேட்கச் சிரித்தான். அதற்கு குமார் கூறினான், கரடி சொன்னது, நிஜமான நண்பர் ஆபத்தில் உன்னை கைவிட மாட்டார் என்று. கதையின் நியாயம். நண்பர்கள் என்றால் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கையும் ஆதரவும் இருக்க வேண்டும். கஷ்ட நேரத்தில் நிஜ நண்பர்கள் மட்டுமே நம் அருகில் இருப்பார்கள். இது குழந்தைகளுக்கு நல்ல பாடமாக இருக்கும்.